Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குயிக் டுட்டோரியலில் எப்படி ஒரு ஒரு 30-40 ஷீட்டுடைய நேம் உங்களுடைய எக்ஸலில் இருக்குது அப்படின்னா அதுக்கு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. பட் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேப்ஸ் நேம்ஸ் இருக்குது. இந்த சினாரியோவில் இந்த எல்லா நேமையும் எப்படி குயிக்காக அந்த இடத்துல கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் எப்படி நேம் கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறது இல்லை, அந்த நேமுக்கு லிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம். நேம்ஸ் இந்த இடத்துல நிறையா இருக்குன்னும் போது அதை கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஷீட்டுக்கு போயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும்ல. லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் நிறையா இருக்கலாம், பட் லிங்கை க்ரியேட் பண்ணணுன்ற நீடும் வருது அப்படின்னா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினெட்லி பார்த்து வச்சுக்கிறது நல்லது, எப்போவாவது உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. ஓகே ஃபைன். நார்மலாக லிங்க்கை க்ரியேட் பண்ணுறது ஈஸி. ஈக்குவல் டு கொடுத்து இப்போ இன்ஃபோ அப்படின்ற டேபில் ஏதாவது ஒரு டேட்டாவை நான் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல உள்ள டேட்டா இந்த இடத்துல வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான லிங்க் இல்லையா. பட் ஹைப்பர் லிங்க் ஆர் லிங்க் டு தேட் எக்ஸல் ஃபைல் கிளிக் பண்ணால் அங்கே போகணுன்ற மாதிரி பண்ணுறது கொஞ்சம் வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபோ அப்படின்ற நேம் வந்திருக்கு, அப்பாஸ்ட்ரஃபி வந்திருக்கு, தென் B8 அப்படின்ற ரெஃபரன்ஸ் இப்படி தான் ஒரு நேம் லிங்க் இருக்கும் நார்மலாக. ஒருவேளை இந்த நேம் பெரிய நேமாக இருக்குது, அதாவது இது ஒரே ஒரு நேம் இல்லையா, ஸ்பேஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு நேமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இந்த இன்ஃபோக்கு முன்னாடியும் இன்ஃபோக்கு அப்புறமும் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இந்த மாதிரி வந்திருக்கும், என்டர் பண்ணப்பட்டிருக்கும். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ இது ரெண்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலான ஒரு நேம்னா இப்படி தான் வரும். ஒருவேளை இது ஸ்பேஸ் இருக்கிற டபுள் நேம் ட்ரிபிள் நேமாக இருக்கிற பட்சத்தில் அந்த நேமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஹைஃபன், தட் இஸ் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இருக்கும். தட் இஸ் தி ஒன்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணணும். அலாங் வித் தேட் இந்த இடத்துல ஒரு ஹேஷ் சிம்பிள் இன்சர்ட் பண்ணப்பட்டு இருக்கும். இது நீங்கள் ஹைப்பர் லிங்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த நேம் எல்லாம் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு நேம். இந்த நேமை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோவை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை காப்பி பண்ணி பக்கத்தில் சும்மா பேஸ்ட் பண்ணிக்கலாம் வேல்யூவாக. ஏன் வேல்யூவாக பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபார்முலேட்டட் அவுட்புட்ன்றதுனால இது மாறிடும்ன்றதுனால. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நேம் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அது உள்ள மேக்ரோ கோடிங் இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. அப்போ மேக்ரோ கோடிங் இருக்கிறதுனால இதை சேவ் பண்ணும்போது மேக்ரோ எனேபிள்டு ஃபைலாக சேவ் பண்ண சொல்லும். நீங்கள் அதெல்லாம் பண்ணலைன்னா இந்த கோடு போயிடும், இந்த ஃபார்முலாவும் ஒர்க் ஆகாதுன்ற ப்ராப்ளம் வருன்றதுனால எனக்கு நேம் வந்துருச்சு, நான் காப்பி பண்ணி பக்கத்தில் போட்டுக்கிட்டேன். ஐ எம் சேஃப் வித் ஆல் த நேம்ஸ், ரைட். இப்போ இந்த நேமை யூஸ் பண்ணி நான் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஹைப்பர் லிங்க் ஃபார்முலாவை நம்ம முதல்ல கொண்டு வருவோம். ஹைப்பர் லிங்க் ஃபார்முலாவில் லிங்கை கொடுக்கணும், தென் ஃப்ரெண்ட்லி நேம் ஏதாவது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். லிங்க்கை நான் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே நான் ஜெனரேட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பண்ணுறதை மட்டும் நீங்கள் கவனிங்க. இந்த லிங்க்கை ஜெனரேட் பண்ணும்பொழுது சேஃப் சைடாக ஒரு சில விஷயங்களை பண்ணணும். முதல்ல டபுள் கொட்டேஷனில் நான் இந்த நேம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண போகிறேன். முதல்ல எனக்கு ஹேஷ் அப்படின்ற ஒரு சைன் வரணும், அதுக்கப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி வரணும், தென் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி அண்ட் போட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த டேட்டான்ற ஷீட்டுடைய நேம். இந்த ஒரு ஷீட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணி ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ஷீட்டுக்குமே இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். C2ன்ற இந்த நேம் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன வரணும்னு தெரியுமா, டபுள் கொட்டேஷனில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி வரணும், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஒன்று டெஃபினெட்லி வரணும், தென் இமீடியட்டாக A1 அப்படின்ற இந்த நேம் வந்துடலாம். இதையும் நம்ம டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த ஷீட் நேமுக்கு முன்னாடி ஒரு தட் இஸ் அப்பாஸ்ட்ரஃபி, அதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் சைன், ஷீட் நேமுக்கு பின்னாடி ஒரு அப்பாஸ்ட்ரஃபி, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், தென் A1 அப்படின்ற அந்த ஷீட்டில் உள்ள ரெஃபரன்ஸ். இதெல்லாம் இப்படி தான் வரணும். இப்போ இதுக்கு முன்னாடியும் இதுக்கு இங்கேயும் நம்ம ஒரு டபுள் கொட்டேஷன் போடணும், ஏன்னா ஸ்ட்ரிங்ன்றதுனால அப்போ தான் அது ஒர்க் ஆகும். தென் கம்மா போட்டுட்டு அவுட்புட்டில் என்ன நேம் தெரியணுன்ற இடத்துல நான் டேட்டாவே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணலாம், என்டர் பண்ணி பார்க்கலாம். டேட்டான்னு தெரியுது, கிளிக் பண்ணும் பொழுது டேட்டாக்கே போகுது. நான் இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். இப்போ இந்த இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணும்பொழுது இன்ஃபோன்ற டேபுக்கு போகுது. ரொம்ப சிம்பிளாக இந்த ஹைப்பர் லிங்க் ஃபார்முலா மூலமாக இந்த ஹைப்பர் லிங்கை நான் எப்படி டிஃபைன் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த C2ன்ற ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி
apostrophe வரணும், ஒரு ஹேஷ் வரணும். C2க்கு அப்புறம் ஒரு apostrophe வரணும், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரணும், தென் A1ன்ற ரெஃபரன்ஸ் வரணும். எல்லா இடத்துலையுமே இது இப்படி தான் இருக்கணும், ரைட்? இங்கேயும் அப்படி தான் இருக்கும். இங்கே C5ன்ற இந்த லீவ்ஸ் டீட்டெயில்ன்ற இந்த டேபோடைய நேமுக்கு நேம் தான் C5 இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு apostrophe, அதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ். இதெல்லாம் சேர்த்து டெக்ஸ்ட்ன்றது நம்ம டிக்ளேர் பண்ணுறதுனால இந்த டபுள் கொட்டேஷனும் வரணும். அப்போ தான் அது இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இந்த டபுள் கொட்டேஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கும், இந்த 2 டபுள் கொட்டேஷனும் இந்த A1ஐயும் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கையும் இந்த அப்பாஸ்ட்ரஃபியும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு லிங்காக இது இருக்கும். இந்த லிங்க்கை வந்து ஹைப்பர் லிங்காக மாற்றுறதுக்கு இந்த ஹேஷ் அப்படின்ற சைன். இது ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். உங்களுக்கு புரியலனா கூட இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி காப்பி பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். புரியும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மல்டிபிள் நேம்ஸ் இருக்கும் பொழுது அந்த நேம்ஸுக்கு வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஆர் லிங்கை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஷீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. திஸ் இஸ் வாட் வி நீட், ரைட்? பண்ணிட்டோம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த நேம்ஸ் எப்படி குயிக்காக ஜெனரேட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோலையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், வந்துடுச்சு, ஒரு புரிதல் வந்துச்சு. எப்படி லிங்க்கை கொடுக்குறது, க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக, மல்டிபிள் லிங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். Thank you so much for your time today. See you all in the next interesting tutorial. Thank you.